வந்தால் 3 லட்சம், 20,000 முதல் 50,000 பேர் வந்தால் 8 லட்சம், 50,000க்கு மேலே தான் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு காஷன், இது காஷன் டெபாசிட்டு. இது வந்து திருப்பி தர பணம் தான். ஏன்னா அதை சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களும் சொன்னால் நம்ம 1000 பேர் கூடுறாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஆளுங்கட்சின்னா அந்த ஒரு 1000 பேர் கூடனா 1000 போலீஸ் வருது. அதே எதிர்கட்சி நாங்கள் வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸை போடுவாங்க. அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ நம்ம தள்ளு முள்ளெல்லாம் வரும். அதனால் அந்த மாதிரி வேறுபாடு இருக்காத, குறைஞ்சது ஒரு 1000 பேர்ல இருந்து அந்த லிமிட்டை வச்சுக்கிட்டு அதை வந்து காவல் பாதுகாப்புன்றது முழுமையாக வந்து ஒரு வேறுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அல்ல, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பவர் பாயிண்ட்ல ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எல்லா டிஸ்கஷன் போயிருக்கு. அதனால் அவங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது போடுவாங்க, அதாவது பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இதை மாதிரி நடத்துவதற்கு ஒரு வழிமுறைகள் சொல்லிட்டு அது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வரும் தான் நினைக்கிறேன். 100% வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆமா, அது வந்து பொதுவாக வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வந்து பல கட்சிகள் சொல்லியிருக்கு. சில கட்சிகள் வந்து வேணும்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்த பொதுதான் ஜனநாயக உரிமைன்றது பேச்சுரிமை. அதை வந்து முறைப்படுத்தணும், அதுதான் வந்து முக்கியம். எனவே அதை முறைப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுங்க. கேஷுவாலிட்டிஸோ இன்ஜுரிஸோ அதே போல் வந்து தள்ளுமுள்ளோ இருக்காத அளவுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு அரசியல் கட்சி விருப்பம் இல்லாமல் எல்லா அரசு கொடுக்கணும், காவல்துறை கொடுக்கணும், மாவட்ட நிர்வாகம் கொடுக்கணும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த கரூர் இன்சிடென்ட் மேற்கோள் காட்டி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இல்லை, அதெல்லாம் வரல. இது வந்து பியூர்லி கைட்லைன்ஸு. இது பியூர்லி வந்து டைரக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட்டை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கூட நடக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து கருத்துக்கள் சொல்லியிருக்கு. ஓகே, ரைட் சார். நன்றி சார். தினகரன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார்.